வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியா 10 மணி. இரவின் மடியில் என்ன இணைந்திருக்கிறீர்கள். தர்மதுரை சீனு ராமசாமியோட இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் வந்த ஒரு மிகச்சிறந்த படம். இந்த படத்தில் ராதிகா ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் அப்படி தாங்க சொல்லணும். ஒரு அம்மாவுக்கான கேரக்டரை இதை விட வேற யாராலும் இவ்வளோ அழகாகவும் சிறப்பாக எளிமையாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி எல்லாரும் குடிகாரனை பார்க்கும்போது ராதிகா மட்டும் அவனுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அவன் ஏன் இப்படி ஆனான், அவன் ஒரு மிகப்பெரிய டாக்டர் அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அடிபட்டு விஜய் சேதுபதி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிடுவாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி எந்திரிச்சு போய் ஊசி போடுறதுக்கு போவார். அப்போ வந்து அப்படியே அந்த கை கால்லாம் நடுங்கி கூணி குறுகி ராதிகா சொல்லுவாங்க, என் பிள்ளை டாக்டர் தான் அப்படிம்பாங்க. ஏன்னா யார் என்னவாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு வந்து அந்த பையன் வந்து அவன் என்ன தப்பு இருந்தாலும் தாயை பொறுத்தவரைக்கும் அவனோட மகன். உலகத்தோட எல்லா தண்டனையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம், தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாய் மட்டும்தான். ஏன்னா அந்த உலகத்தில் தாய் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த நேரத்தில் நான் இதை ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அன்னையர் தினம். ஆனால் அன்னையர் தினம்னு ஒரு நாளுக்குள்ளே சுருக்கிறதுல எனக்கு எப்போவுமே விருப்பம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அன்னையர் தினம் தான். ஏன்னா நான் ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். எல்லோரும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பையன்தான். ஆனால் அம்மாவால் மட்டுமே வளர்க்கப்பட்ட பையன் நான். அதனால் எங்கள் அம்மாவை எந்த இடத்துல நான் விட்டு கொடுத்துறதில்ல. இன்னமும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டு ராணியாக இருக்காங்க. நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துக்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.